1 பேதுரு 5வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபத்தினுடைய 5வது அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இன்னொரு விசை வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென் சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்படி என்றால் இந்த வேதத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பொதுவாக நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சரியான நேரத்திலே சரியான நாளிலே நம்மை யாருமே உயர்த்தாவிட்டாலும் நம்மை உயர்த்துறதற்கு ஆண்டவரால் முடியும். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற நம்மை உயர்த்துவது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை சரியான நேரத்திலே கர்த்தரே உயர்த்தி இருக்கிறார். நீங்கள் ஜோஷுவா என்கிற பரிசுத்தவானை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் உயர்த்தினார். நீங்கள் தானியேலை குறித்து வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் தானியேலையும் அப்படித்தான். தான் வேலை செய்த இடத்திலே ஆண்டவர் சரியான நேரத்திலே கர்த்தர் அவனை அவர்களுக்கு முன்பாக உயர்த்தினார். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களே, ஆனால் ரூத்தை கர்த்தர் சரியான நேரத்திலே ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனாலே ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி கொடுக்காம முடியாம இருக்கலாம். நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்மை உயர்த்துவதற்கு உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, உன்னை டெவலப் பண்றதுக்கு என்னால முடியாதுப்பா, உன் வாழ்க்கையில உனக்கு ஒன்றும் செய்யறதுக்கு என்னால முடியாது, என் கையில எதுவும் இல்லைன்னு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அத்தனை பேர் கை விரித்தாலும் நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவர் மட்டும் நினைப்பாரையானால் நம்மை வெகு சீக்கிரத்திலே நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், ஒரு மனிதனை ஆண்டவராலே உயர்த்தவும் முடியும், ஒரு மனிதனை ஆண்டவராலே தாழ்த்தவும் முடியும். நீங்கள் தாவீதுனுடைய மகன் சாலோமோனை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் முதலிலே அந்த பொறுப்பை தன்னுடைய கையிலே எடுக்கும் போது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு பேரை நடத்துவதற்கு நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன், என் வயசு ரொம்ப குறைவா இருக்குது, இவர்களுக்கு முன்பாக நான் எப்படி நிற்பேன்? ஆனால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் என்றால், அவனுக்கு பின்பாக முன்பாக இருக்கிற ராஜாக்கள் அவ்வளவு ஐஸ்வர்யவான்களாய் வர முடியாத அளவிற்கு என் கர்த்தர் மிக உன்னதமான இடத்திலே உயர்த்தினார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். நான் உங்களை உயர்த்துவேன், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவேன், உங்களுடைய குடும்பம் நீங்கள் உயர்வீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் இந்த இடத்துல வாசிக்கும் போது இந்த வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்காக ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலர் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நினைப்பாங்க, எத்தனை காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எத்தனை வருஷம் தான் ஆகும், அது தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லையே, இன்னும் 2 வருஷத்துல நான் உயர்ந்துருவேனா, இன்னும் ஒரு 5 வருஷத்துல நான் உயர்ந்துருவேனா, என்னுடைய உயர்வு எப்ப ஆரம்பிக்கும்? அதை தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஏற்ற காலம் என்று நாம் நினைக்கிறது ஒருவேளை நடக்காம இருக்கலாம். நமக்கு இந்த காலத்துல ஆண்டவர் உயர்த்தினா நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சு அந்த காலம் ஒருவேளை ஏற்ற காலமா இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கரத்துல நம்மளை உயர்த்துறதுக்கென்று ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது.
ஆமென் சொல்லுங்க. அந்த நேரத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், என் கர்த்தருக்கு உங்களை உயர்த்துவது பெரிய காரியமே அல்ல. ஆமென் சொல்லுவோம். நம்முடைய மனதில் நிறைய நேரத்தில் உயர்வுக்காக நம்ம எதிர்பார்க்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ ஒரு போன வருஷம் மட்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், என்ன ஆண்டவர் தூக்கி விடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் நான் பிரயாணம் பண்ணுகிற பாதை வித்தியாசமாக இருக்குது, நான் எடுத்திருக்கிற ஒர்க்கு வித்தியாசமானதாக இருக்கு, நான் ஜாயின் பண்ண கம்பெனி வித்தியாசமாக இருக்கிறது. இப்படியே உங்களுடைய மனதுக்குள்ளே உங்களுடைய உயர்வை குறித்து, நான் இப்பொழுது கடந்து போகிற பாதையை வைத்து என்னை உயர்த்த முடியாது, என்னை ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னு உங்க மனதில் நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் நான் நம்புறேன், என்னுடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று நினைப்பாரே ஆனால், எந்த இடத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் எந்த மனிதர்களுக்கு முன்பாகவும் நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தராலே முடியும். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவருக்கு சூழ்நிலை ஒரு பெரிய விஷயம் அல்ல, அவருக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை ஒரு பெரிய விஷயம் அல்லன்னு நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்கள். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு மோசேயை குறித்து வேதத்திலே சொல்லும்போது, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே அவன் இருக்கிறான். அவனுடைய தரிசனம் அவனை விட்டு போனது. தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் வைத்திருந்த திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போய்விட்டது. இனி திரும்ப அந்த பட்டணத்திற்கு போவேன், திரும்ப அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு உதவி செய்வேன் என்கிற எல்லா நம்பிக்கையும் போனதுக்கு பிற்பாடு இனி வாழ்க்கை இல்லைன்னு சொல்லும் போது, என்னுடைய ஆண்டவர் அவனை ஒரு முட்செடியிலே கர்த்தர் சந்திக்கிறார். அந்த இடத்திலே சந்தித்து சொல்லுகிறார், இதுவரையிலும் நீ அடங்கி இருந்தது போதும், இதுவரையிலையும் நீ சும்மா இருந்தது போதும், இன்றைக்கு உன்னுடைய உயர்வுக்கான நாள் ஆரம்பமானது. நான் உன்னை ஜனங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறேன், உன்னை நான் தலைவனாய் மாற்றப் போகிறேன். அப்படி என்று எதிர்பார்க்காமல் இருக்கும்போது கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை சந்திப்பாரையானால், இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய தரிசனங்கள் மறந்து கூட போயிருக்கலாம், உங்களுடைய சொப்பனங்கள் மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் அவருடைய ஏற்ற காலம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி திரும்பவும் மறந்து போய் இருக்கிற உங்களுக்கு அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தி உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சோ அவருக்குன்னு ஒரு ஏற்ற வேளை, அவருடைய ஏற்ற வேளையில நம்மளை யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா, நம்முடைய உயர்வை தடுக்கவே முடியாது. நீங்கள் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பிற்கு அந்த காலங்கள் முடிந்தது, ஆண்டவருடைய ஏற்ற வேளைன்ற ஒன்று வந்துருச்சு. அந்த ஏற்ற வேளைன்னு வரும்போது அவனுக்கு எல்லாமே அப்படியே திறக்கிறது, எல்லா வழிகளுமே திறக்கிறது. கர்த்தர் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அந்த சொப்பனத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் சுற்றி சொப்பனத்தை விளக்கம் சொல்ற யாராலும் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியல. ஆனா என் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக ராஜாவுக்கு சொப்பனம் கொடுத்து அவனை உயர்த்துவதற்கு முடியுமானால், நான் நம்புறேன் உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்றை செய்து, கர்த்தருடைய ஏற்ற வேளை வந்துருச்சுன்னா நம்மை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். நம்புறவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் மிருதகாயை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். மிருதகாயை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவருடைய ஏற்ற வேளை வந்துருச்சு. இதுவரையும் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தான், இதுவரைக்கும் அவன் அமைதியா இருந்தான். இப்போ ஆண்டவர் வந்து அவனை உயர்த்தணுன்ற அந்த நேரம் வந்த உடனே, ஏற்ற காலம் வந்த உடனே வேதம் சொல்லுது, அந்த அரண்மனையிலே இருந்த ராஜாவுக்கு தூக்கமே அவனை விட்டு போயிருச்சு. தூக்கம் போயிருச்சு. அந்த தூக்கத்தை ஆண்டவர் எடுத்து அந்த இரவிலே புஸ்தகத்தை வாசிக்க சொல்லி, அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த மனுஷனுக்கு எதுவும் செய்யலைன்ற ஒரு உணர்வை கொடுத்து, என்னுடைய ஆண்டவர் மிருதகாயை அந்த இடத்துல கனப்படுத்தி உயர்த்துவாரே. ஆனால் ஏற்ற காலம்ன்றது ஒன்று உங்க வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா, நான் நம்புறேன் எப்பேற்பட்ட இடத்துலையும் கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்து
உங்களை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை உயர்த்துவதற்கு ஏற்ற காலம் வந்து விட்டது. ஆனால் சுற்றி என்ன சூழ்நிலை இருந்தாலும் எனக்காக ஒரு சூழ்நிலை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எனக்காக ஒரு மனிதர்களை கர்த்தர் எழுப்புவார். எனக்காக ஒரு வாசலை கர்த்தர் திறப்பார். எனக்காக அந்த காரியம் ஆயத்தமாக்கப்படும். நீங்கள் வேதத்தில் பரிசுத்தவான்களை வாசிப்பீர்களேயானால் கர்த்தர் ஒரு காலத்தில் கர்த்தர் அவர்களை தங்களுடைய கைகளிலே கர்த்தர் வைச்சிருந்தார். ஒரு காலத்தில் அவர்களை அமைதியாய் கர்த்தர் இருக்க சொன்னார். ஒரு காலத்தில் அவர்களுக்கு பாடு மேல பாடுகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனா அந்த ஏற்ற காலம்னு வரும்போது கர்த்தர் ஏதோ ஒன்றை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் மௌனமா இருக்க சொல்லலாம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு கடினமான பாதையில நடத்தலாம். ஆனா ஏற்ற காலம்ன்ற ஒன்று சீக்கிரம் வரும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அந்த ஏற்ற காலம்னு உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி வழி திறக்கும் என்று தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். நான் இதை மனப்பூர்வமாய் ஆணித்தரமாய் நம்ப முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஆண்டு முழுக்க கிட்டத்தட்ட 9 மாதங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறேன். இந்த 9 மாதத்திலே எனக்கு ஊழியம் திரும்ப கிடைக்கும். ஊழியத்திற்கு அதுக்கு முன்பாக பாஸ்டரா இருந்தேன், சர்ச்சு நடத்தினேன். ஆனா 9 மாதமாக இப்போ ஒரு ஊழியம் இல்லாம ஏற்கனவே நான் ஊழியம் செய்த இடத்துல இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்னுடைய ஊர்ல நான் ஊழியம் செய்தால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி இந்த ஒரு ஆண்டுல வியாதிப்பட்டதுனால எனக்கு ஊழியத்தினுடைய எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது. அப்போ நான் நம்பி இருந்த அந்த ஆர்கனைசேஷன் அவங்கள்ட்ட பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஊழியம் இருக்குது, பட் ஆனா இனி சர்ச்சு நடத்துறது மாதிரி ஒரு ஊழியம் இல்லை. இனி நீ ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இல்லைன்னா ஒரு சாதாரணமான ஒரு சர்ச்சை கவனிக்கிற மாதிரி நீ இருந்துக்கோ. ஒரு 3 இயர்ஸ் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுன்ற விருப்பம் மட்டும்தான் இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி பண்றது? இனி இருந்த வாசலும் அடைக்கப்பட்டுருச்சு. இந்த ஊழியத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் என் கையிலே ஊழியத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது, எந்த வீட்டில் உடல்நிலையில் சரியில்லாம நான் 9 மாதம் படுத்த படுக்கையா இருந்தேனோ அவர்களுடைய ஒரு வீடு 6 மாதமா வாடகைக்கு ஆள் வராம 6 மாதமாய் பூட்டப்பட்டிருக்கிறது. திடீர்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த வீடு 6 மாதமாய் மூடப்பட்டிருக்குது, அந்த இடத்துல வேணா நீங்க பிரேயர் ஆரம்பிச்சா என்ன? அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த 6 மாதமாய் அந்த வீடு பூட்டப்பட்டிருந்தது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காகத்தான் அப்படின்னு நினைச்சு அதுல ஆரம்பித்த ஊழியத்தை தான் கர்த்தர் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்துகிற காலம் வந்துச்சு அப்படின்னா கர்த்தர் எதையும் யாரையும் கொண்டு அந்த காரியத்தை செய்வார். நீங்கள் முன்பாக இருக்கிறதை பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். என் கர்த்தர் உயர்த்துவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் உங்களுக்கு காரியங்கள் தன்னை போல திறக்கும். நமக்கு வழிகள் தன்னை போல திறக்கும். அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தூக்கத்தை கொடுக்கவும் முடியும். உங்களை உயர்த்தணும்னு கர்த்தர் நினைச்சா ஒரு மனுஷனுக்கு தூக்கத்தை கொடுக்கவும் செய்வாரு, ஒரு மனுஷனுடைய தூக்கத்தை எடுக்கவும் செய்வாரு. ஆமென் சொல்லலாம். அது கர்த்தர் எப்படியும் நடத்துவார். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் உயர்வு என்கிறதை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற காலங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இந்த வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நாட்கள் வருகிறதற்கு முன்பாக அவருடைய கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடங்கி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னா அடங்கி இருங்க. அப்போ நீதிமான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை கொடுக்கிறாரு. அந்த காலத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா அடங்கி இருக்கிற காலம். என்ன இருக்கிற காலம்? எல்லாம் இருக்கும், எல்லா திறமைகளும் நமக்கு இருக்கும்,
ஆனால் எதுவுமே பண்ணாமல், நம்முடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணாமல், நம்முடைய பலத்தை யூஸ் பண்ணாமல் ஒருத்தருக்கு கீழே அடங்கி இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 16ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? இல்லை, நம்ம 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையிலே இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவன் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றாண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கைகளின் கீழே அடங்கி இரு என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனமாய் கவனிங்கள். ஒரு வேலைக்கார பெண் ஒரு பச்சை குழந்தையோடு கூட இருக்கிறார்கள். இப்பொழுது தன்னுடைய எஜமாட்டி இவளை தன்னுடைய ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுக்குறாங்க. ஆனால் இவ கர்ப்பம் தரித்த உடனே தன்னுடைய எஜமாட்டி அம்மாவை தவறாக நினைக்கிறாங்க. தவறாக நினைச்ச உடனே அவர்களுக்கு இப்பொழுது குழந்தைக்காக காரியங்கள் ஏற்படும் போது இந்த வேலைக்கார இந்த அம்மாவை ரொம்ப கடினமாய் நடத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டில் வேலை செய்கிற இடத்துல அந்த வீட்டில் இருக்கிற ஓனர் நம்ம மேலே கோபத்தை வச்சு நம்மளை கடினமாக நடத்துனாங்க அப்படின்னா தாங்கவே முடியாது. அதுவும் பொதுவாக ஆண்கள் ஒருத்தரை கடினமாக நடத்தினா கூட தாங்கிக்கலாம். ஆனால் பெண்கள் ஒருத்தரை கடினமாய் அவங்க மேலே கசப்பு வச்சு கடினமாய் நடத்தினாங்கன்னா அது தாங்கவே முடியாது. இந்த ஆகார் அவர்களுடைய வீட்டிலேயே அடிமை பெண்ணா இருக்கிறார்கள். பச்சை குழந்தை கையில இருக்குது. அந்த வேதனை அடிமை பெண் என்றால் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே எத்தனையோ பாடுகளை சுமந்து வந்தவர்கள் தான், எத்தனையோ அடிமைத்தனத்தில் இருந்தவங்க தான். ஆனா இந்த பிரச்சனையை அவர்களால் தாங்க முடியல. இப்பொழுது தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போறாங்க. போகிற வழியில தூதன் சந்திக்கிறான். நம்ம என்ன நினைப்போம், இடையில தூதன் சந்திச்சா என்ன சொல்லுவாரு? மகளே பயப்படாத, உன் நிந்த மாறும், உன் கஷ்டத்தை மாத்துவாரு, நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன்னை ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க, உனக்கு ஒரு இடத்த நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த குழந்தைய நீ வளர்த்துரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தருடைய தூதன் வழியிலேயே சந்தித்து என்ன சொல்றார் அப்படின்னா, அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் நீ என்ன பண்ணு சொல்லுங்க, அடங்கி இரு. என்ன பண்ணணும்? நான் உன்னை உயர்த்துற வரைக்கும், நான் உன்னை அங்கிருந்து எடுக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பாம நீ அங்கேயே அடங்கி இருக்கணும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்காக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க அங்க எப்படிதான் இருக்கணுமாமா சொல்லுங்க. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், நீதிமான் என் தலையிலே கொட்டுவது எனக்கு எப்படி இருக்குமாமா, எண்ணெய் வார்த்தது போல இருக்கும், எண்ணெயை போல் இருக்கும். அப்போ நம்ம சில இடங்களிலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன சுபாவம் இல்லை அப்படின்னா, அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அவங்களுக்கு இல்லை. எங்களால் அடங்கி இருக்க முடியாதுங்க. நாங்கள் எப்படி அடங்கி இருப்போம்? நாங்கள் அடங்கி இருக்க மாட்டோம், எங்களால் அடங்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம்.
ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கைகளிலே என்னவா இருக்கணும்? அடங்கி இருக்கணும். நீங்கள் அடங்கி இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் இந்த அடங்கி இருக்கிறது என்கிற அந்த வேதத்தினுடைய காரியத்தை வாசிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, 2 பரிசுத்தவான்களை நான் யோசித்தேன். தாவீதையும் யோசித்தேன், சாமுவேலையும் யோசித்தேன். இவர்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரமாய் வாழ சகல உரிமைகள் இருந்தும் இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா அடங்கிதான் இருந்தாங்க. நீங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அப்படின்னா ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் அசுத்த வாழ்க்கையை வாழ்றாங்க. அவர்களை தண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவர்களை கேட்கிறதுக்கு யாரும் இல்லை. அதே வயசுல அந்த இடத்துல ஒரு வாலிப தம்பி இருக்கிறான். அந்த வாலிப தம்பி அடங்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஒரே நிமிஷத்துல சொல்லலாம், குற்றம் காமிக்கலாம். உங்க பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, ஃபாதருடைய பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, அப்ப நாங்க அப்படி இருக்கிறதுல என்ன தப்பு, நாங்க ஏன் இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர்கள் ஒருவேளை சொல்லி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், வேதம் சொல்லுது அந்த சாமுவேல் இல்ல கர்த்தர் எனக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல என்னை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் சுதந்திரமா வாழ்ந்தாலும் நான் எப்படிதான் போகணும் அப்படின்னா நான் அடங்கிதான் இருக்கணும், நான் அவருடைய கையில் அடங்கிதான் இருக்கணும். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு இல்லைன்றால் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நான் அடங்கி இருக்க மாட்டேன், இவங்க கீழே அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்ன மாதிரி வெளியே வந்துரு அப்படி என்று யாராவது உங்களுக்கு சொன்னால் கூட, அப்படிப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு இருந்தால் கூட, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னா நீங்க அந்த இடத்துல எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, அந்த இடத்துல அடங்கிதாங்க இருக்கணும். உங்களுக்கு வல்லமை இருக்குது, உங்களுக்கு திறமை இருக்குது, உங்க மேனேஜர் உங்களை விட குறைஞ்சவர் அப்படி என்கிறதற்காக நம்ம வந்து சுதந்திரத்தை விரும்பிடவே கூடாது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார். கர்த்தர் ஒரு மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பிற்பாடு கண்டிப்பாக அவர் வாக்கு மாற மாட்டார். தாவீது ராஜாவாவான் என்று யாருக்கு தெரியுமோ இல்லையோ, தாவீதுக்கு நன்றாகவே தெரியும். ஏன் அப்படின்னா சாமுவேல் தாவீதைத்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார், எருத்தருக்கும் சொல்லல. அந்த நாட்களில் ஒருவேளை அப்படி அவனை ராஜாவாய் மாற்றினதை நினைத்து பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாம தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணது சாமுவேலுக்கும் தாவீதுக்கும் தான் தெரியும். ஆனா தாவீதுக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்குது, நான் கண்டிப்பா ராஜாவாவேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, நான் இன்னைக்கு எழும்பி இவனுக்கு விரோதமா எழும்பி உடனே ராஜாவாகணும்னு நினைக்கல. சவுல் எத்தனை போராட்டங்களை கொடுத்ததற்கு பிற்பாடும் தாவீது என்ன பண்ணாருன்னா அவருடைய கையில எப்படி இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. அதுதான் வேதம் சொல்லுது, உங்களுக்கு சூழ்நிலைகள் சுதந்திரமாய் வாழ்வதற்கு இருந்தாலும் நீங்க அவருடைய கையில எப்படி இருக்கணுமாமா? கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற இடத்துல எப்படி இருக்கணுமாமா? நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன கிருபையை கேட்க போறோம்னா, ஆண்டவரே என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துறதற்கு எனக்கு அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை தாரும். என்ன கிருபை? சத்தமா சொல்லுங்க. அவருடைய கையில எப்படி இருக்கணுமாமா? கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் அடங்கி இருக்கிற உம்முடைய கைகளிலே நான் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். வாலிப தம்பிகள், வாலிப தங்கச்சிகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னா, உன்னை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் சுதந்திரமாய் வாழ்வதற்காக நீங்கள் ஒரு காலத்திலும் சுதந்திரமாய் வாழணும்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைச்சிடக்கூடாது. அவன் சுதந்திரமா வாழ்றானே, அவனை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவங்க அப்பா அவனை தடுக்கிறது இல்லை, அவங்க அம்மா அவனை கேள்வி கேட்கறது இல்லை, அவங்க கூட பிறந்தவங்க கேள்வி கேட்கறது இல்லை. என்னை மட்டும் கேள்வி கேட்குறீங்க, என்னை மட்டும் அடக்கி வைக்கிறீங்க, என்னை மட்டும் பிடிச்சி வைக்கிறீங்க. நானும் அவனை மாதிரி சுதந்திரமாக போக வேண்டியதானே, நானும் அவனை மாதிரி சினிமாவுக்கு சுதந்திரமாக போவேன், நானும் அவனை மாதிரி சுதந்திரமாக ஃபோன் பேசுவேன், நானும் அவனை மாதிரி சுதந்திரமாக எல்லா இடத்துக்கும் போவேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் ரொம்ப அன்பா சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா,
உனக்கு கிடைக்கிற சுதந்திரம் தான் உனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆபத்து. மிகப்பெரிய ஆபத்து. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற உலகம் எதை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னா சுதந்திரத்தை தான் விரும்புகிறாங்க. சுதந்திரம் வேணும்னு விரும்புகிறாங்க. எனக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வேணும், நான் சுதந்திரமாக வாழணும், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் யாருடைய கண்ட்ரோலை நான் இருக்க மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மேலை நாடுகள், பல தேசங்கள் இன்றைக்கு அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரம் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை கஷ்டத்துக்கு நேராய் போகிறது. நான் நம்புறேன், நீங்க அடங்கி இருக்கிற வரைக்கும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. இன்றைக்கு நான் ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லி, மிக மிக அவசியமான காரியம், இதுவும் எஸ்பெஷலி வாலிபர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு செய்தி இது. அதனால் இந்த செய்தியை நிறைய பேருக்கு நீங்கள் பகிர்ந்து இந்த செய்தியை நீங்கள் ரொம்ப கவனமாய் கேட்கும்படியாய் நான் கேட்கிறேன். நீங்கள் இந்த 2 காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நான் இன்றைக்கி என்ன செய்தி கொடுக்க போகிறேன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சுதந்திரமாக இருக்கிறதுனுடைய ஆபத்து, இல்லை என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை சுதந்திரமாய் இருக்கிறதுனுடைய ஆபத்தை குறித்து நான் இன்றைக்கு பேச போகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே, ஒரு கணவனா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கணவன் என்னவா விடுறதில்லை, என்ன சுதந்திரமா இருக்க விடுறது இல்லை. டிவி பார்க்காதான்றாங்க, மொபைல் பார்க்காதா அப்படின்றாங்க, படுத்து கிடக்காதா அப்படின்னு சொல்றாங்க. என்னால் சுதந்திரமாவே வாழ முடியல. கணவன் ஏன் பிரச்சனை பண்றாருன்னா, எதுக்கு வேலை முடிச்சுட்டு வந்தா படுத்து தூங்க வேண்டியதானே, நைட்டு 12 மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க தூங்குங்க, நீங்க சாப்பிடுங்க. சுதந்திரமா என் மனைவி இருக்க விடுறது இல்லை. இன்னைக்கு கணவன் மனைவி பிரிகிறதற்கு காரணம் என்ன, சுதந்திரமா வாழ விடலைன்னா நான் ஏன் உங்க கூட வாழ்றேன். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், வெரி வெரி டேஞ்சர். கர்த்தர் சிலருடைய கையிலே நம்மை அடங்கி இருக்க பண்ணுவதுதான் நமக்கு வெற்றி. அவங்க நம்மளை கண்டிக்கிறது தான் வெற்றி. அவர்கள் நமக்கு சுதந்திரத்தை தராத வரைக்கும் நீங்க தப்பிச்சிட்டீங்க. சுதந்திரம் கொடுக்காத வரைக்கும் நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா சுதந்திரம்னு ஒன்று கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு அவர்கள் அனுபவிக்கிற கஷ்டம் வித்தியாசமானது. இன்னைக்கு இப்போ பல காலங்களுக்கு முன்பாக நீங்கள் எல்லாம், இந்த வயதானவர்கள் இல்லைன்னா என்னுடைய ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம், நம்ம எல்லாம் படிக்கும்போது நம்முடைய ஸ்கூல் வாத்தியார் நம்மளை அடித்தாருன்னு வைங்களேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்கூல் வாத்தியார் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உன்னை இத்தனை அடி தான் அடித்தாரா, இன்னும் 2 சாத்தி இருக்கணும்ல, உன்னை தோலை உரிச்சிருக்கணும்ல. ஒருவேளை நம்ம பேரண்ட்ஸை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்களேன், நம்முடைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு முன்னாடி போய் நிற்கும் போது டீச்சர்ஸ் நம்மளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டீச்சர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சார் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், ஒன்றும் பண்ணுங்க, அவன் கண்ணை மட்டும் விட்டுட்டு அவன் தோலை முழுக்க என்ன பண்ணிடுங்க, உரிச்சிருங்க சார், நான் கேட்கவே மாட்டேன்னு நம்ம அம்மா அப்பா நம்முடைய டீச்சருக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஸ்கூலில் நம்முடைய பிள்ளைகளை திருகிட்டாங்க இல்லைன்னா கிள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க அந்த வெள்ளையாக இருந்து ஏதாவது அடையாளம் தெரிஞ்சுன்னு வைங்களேன், மம்மி இந்த மாதிரி டீச்சர்னு என்னை கிள்ளிட்டாங்க, எனக்கு கண்ணி போயிருச்சு, எனக்கு பாருங்க இந்த மாதிரி ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து கணவன் மனைவி 2 பேர் வரிஞ்சு கட்டிட்டு எங்கே போவாங்க தெரியுமா, டீச்சரை சண்டைகளுக்கு போவோம். என் பிள்ளைய நீ எப்படி அடிக்கலாம், என் பிள்ளைய நீ எப்படி கிள்ளலாம், நானே என் பிள்ளைய கிள்றதில்ல, நானே என் பிள்ளைய அடிக்கிறதில்ல, என் பிள்ளைய நீ அடிக்கிறதுக்கு யாரு அப்படின்னு ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணி இன்னைக்கு சர்ச்சை உன்னை ஸ்கூலை கொளுத்திடுவோம், உன்னை கொளுத்திடுவோம், உன்னை அப்படி பண்ணிடுவோம். நான் என்னுடைய கண்கூடாய் பார்த்துருக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸு தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதாய் நினைத்து தேவையற்ற சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சுதந்திரம் வருகிற நாட்களில் ரொம்ப டேஞ்சராக மாறிடும், ரொம்ப டேஞ்சராக மாறிடும். இந்த டீச்சர் நம்மளை அடிக்க முடியாது, இந்த சார் நம்மளை அடிக்க முடியாது, நம்மளை அடித்தா நம்ம அம்மா அப்பா கேட்டுருவாங்கன்னு சொல்லி பிள்ளைகளுடைய நெஞ்சிலே ஒட்டி இருக்கிற மதியினம் அவங்கள தவறான விதத்தில் நடத்திடும். அதனால் சுதந்திரம் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம சுதந்திரம் கொடுக்கலாம், ஆனால் சுதந்திரம் கொடுக்கக்கூடாத இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது. சத்தமாக சொல்லுங்க, கேட்கல. சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, சுதந்திரம் கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் என்னுடைய மூத்த மகன் டைனிங் டேபிளில் சாப்பிட்டே இருந்தான்.
சாப்பிட்டே இருக்கும்போது அவன் ஏற்கனவே வந்து ஒரு 4 தோசை சாப்பிட்டான். அவன் இன்னும் 2 தோசை கேட்குறான். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உன் வயசுக்கு 4 தோசை ஓகே, அதுவும் தோசை ஒன்று மொத்தமாக இருக்குது, ரொம்ப பெரிய தோசை. அவ்வளோ பெரிய தோசையை 4 தோசையை திருட்டி இன்னும் 2 தோசை வேணும்னு கேட்குறானே அப்படின்னு நினச்சிட்டு, ஏற்கனவே அவன் கொஞ்சம் உடம்பு, இப்போ லாக்டவுனில் எல்லாம் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகிற மாதிரி நல்ல பிள்ளைங்க எல்லாம் வந்து பயங்கரமாக குண்டாயிட்டாங்க. எக்ஸசைஸ் வேறு இல்லையா, ஓட்டம் ஆட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லாதனால ரொம்ப குண்டாயிட்டே போகிறான். எனக்கு பார்க்க கவலையாக இருக்குது. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், போதும் உனக்கு 4 தோசை போதும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து, இல்லை டாடி எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு இந்த 2 தோசை வேணும் அப்படின்னு. ஒன்றும் தேவையில்லை, கை கழுவிட்டு போயிரு அப்படின்னு சொன்ன உடனே கண்ணுலேருந்து கண்ணீர் வருது. உடனே பாஸ்டம்மா வந்து, நீங்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, சாப்பிடும்போதெல்லாம் வந்து பிள்ளையை இது பண்ணக்கூடாது அப்படின்னு. சாப்பிட்றது தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் சரி கொடுங்க அப்படின்னு திருப்பி அழுதுகிட்டே 2 தோசையும் சாப்பிட்டான் போனான். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அதற்காக அவன் அழுறான். குழந்தைக்கு சாப்பாடு, யாராவது ஒருத்தர் என்ன நினச்சாங்கன்னா நம்மளை திட்டுவாங்களா இல்லையா, ஏன் என்ன பாஸ்டர் ஒரு குழந்தை சாப்பாடு கேட்குது, அந்த சாப்பாடுக்கே அவன் கையில் வைக்கிறீங்க, அவனை ஸ்டிக் பண்ணுறீங்க. இந்த சின்ன வயசில் அது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு ஏக்கமாக இருக்குது. நம்மளை தான் எல்லாரும் தப்பாக பார்ப்பாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், வேதம் சொல்லுது, நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்திய. அப்போ நான் பண்ணுறது தப்பா சரியா சொல்லுங்க? அவனை வந்து அதிகமாய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டிக் பண்ணுறது, அவனை கண்ட்ரோல் பண்ணுறது, அவனை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வைக்க வேண்டும்னு நினைக்கிறது தவறா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அவன் மேலே இருக்கிற அன்புனால தான் நான் அப்படி செய்கிறேன். இல்லை, அவனுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியாது. அந்த சுதந்திரத்தை நான் கொடுப்பேன் என்றால் அந்த பிள்ளைக்கு தெரியாது, அவனுக்கு ஃபியூச்சரில் நடக்க போகிறது தெரியாது, அது எப்படி வேண்டும் என்றாலும் மாறலாம். அதனால எப்பவுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்கக்கூடிய ஒரு வரைமுறை ஒன்று இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் சுதந்திரம் கொடுக்கணுமே தவிர, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நம்பி அதிகமான சுதந்திரத்தை தருவீர். அதற்காக சுதந்திரமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, உங்கள் பிள்ளைகளை நம்பாமல் இருங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் சிலதில் சுதந்திரம் கொடுக்கணும், சிலதில் கண்டிப்பாக சுதந்திரம் கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கிற சுதந்திரமே உங்க பிள்ளைகளை எங்க நடத்தும் அப்படின்னா தவறான விதத்தில் நடத்தும். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். மனைவி கூட சில விஷயங்களிலே கணவனாருக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் கொடுக்கணும். அதே மாதிரி கணவனார் தன்னுடைய மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது, கூடாத விஷயமும் இருக்குது. சில விஷயத்துல சுதந்திரம் கொடுத்துட முடியாது. ஏன் அப்படின்னா அவர்கள் ஞானமற்றவர்களாக இருப்பார்களே. ஆனால் நீங்க கொடுக்கிற சுதந்திரமே அவர்களை என்ன பண்ணும் அப்படின்னா ஆபத்தா மாறிடும், அது உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறதா மாறிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு சுதந்திரமா வாழணும்னு நான் நினைக்கல, ஆனா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாராவது ஒருத்தர் நம்மளை தட்டுறது மாதிரி இருக்கிறது நமக்கு நல்லதா கெட்டதா சொல்லுங்க எல்லாரும்? நல்லதா கெட்டதா? நமக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிழவன் எப்போ சாவான், அதான் திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு நினச்சி, எப்படா இவர் போவார், எப்படா இவர், ஒரே டார்ச்சராக இருக்குது, அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இல்லை 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 இல்லை, சிலரை கர்த்தர் நமக்கு தலைவர்களாய் வைத்து நம்மளை தட்டி கொடுக்கறது நமக்கு நல்லது. நல்லதுன்னு வாயில் வரமாட்டேங்குது. நல்லதா கெட்டதா? ஆமேன், நமக்கு மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. அதனால் யாராவது ஒருத்தர் நம்மளை ஸ்டிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தோஷப்படணும். என்னை சரியான முறையிலே நடத்துவதற்கு கர்த்தர் இந்த நபரை எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், தந்திருக்கிறார். சில வீட்டில் கணவனார் மனைவி அப்படி சில விஷயத்தில் இது பண்ணி இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி இருங்க. சில விஷயத்தில் கணவனார் மனைவியை நான் சொல்கிறேன் மிகவும் நன்மைக்கு. ஆமென். இன்றைக்கி 2 காரியங்களை வேகமாய் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். சுதந்திரத்தினால, அதாவது நீங்கள் தவறாய் கொடுக்கிற சுதந்திரத்தினாலே வருகிற விளைவுகள், அப்படி இல்லைன்னா சுதந்திரமாய் வாழ நினைப்பவர்கள் சந்திக்கிற 3 ஆபத்துக்கள் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம்.
சுதந்திரமாய் வாழ நினைக்கிறவர்கள் சந்திக்கிற இரண்டு விஷயத்தை இன்னைக்கு சொல்கிறேன், 2 ஆபத்துகள் அப்படின்னு கூட நம்ம சொல்ல வாசிக்கலாம். முதலாவதாக ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது வசனத்தை வாசிக்கலாமா? லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனாக எமோரியரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயானித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவளுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாளின் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதிற்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியே இருந்தார்கள். அவர்கள் வரும் அளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, தீனாள் அப்படின்ற ஒரு பெண்மணி, ஒரு வாலிப பெண். இவ யாரு? இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டா, யாக்கோபுனுடைய ஒரே மகள். இவனுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட இந்த வீட்டில் 12-13 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே ஆம்பளை பிள்ளைங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட 11 பேர் கண்டினியூவா ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆனா அந்த அத்தனை ஆண் பிள்ளைகளில் ஒரே ஒரு பெண் பிள்ளை. அப்போ கண்டிப்பாக அத்தனை ஆண் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு செல்லம் ஜாஸ்தியா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். எல்லாருமே அப்பா செல்லம் கொஞ்சுவாரு, அம்மா செல்லம் கொஞ்சுவாங்க. ஒவ்வொரு அண்ணன்களும், அதுல 2 அண்ணன்கள் ஒருவேளை பொறாமப்பட்டவங்களா இருந்தாலும் மற்ற அண்ணன்கள் அதுவும் தங்கச்சி, எல்லாருக்கும் தங்கச்சியா இருக்கிறதுனால எல்லாருமே அந்த பிள்ளைய ரொம்ப சுதந்திரம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவாங்க. ஆனா இந்த யாக்கோபுக்கு இப்ப வந்திருக்கிற ஊர் அறியாத ஊர், தெரியாத இடம். அந்த இடத்துல எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களுடைய கேரக்டர் என்ன, அந்த தேசத்தினுடைய ராஜாவினுடைய கேரக்டர் என்ன, எதுவுமே தெரியாது. ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தீனாளுக்கு இவங்க எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொடுக்கிற சுதந்திரத்தினால என்ன நினைக்கிறா அப்படின்னு சொன்னா, சரி நம்ம இந்த தேசத்துல இருக்கிற பெம்பளை பிள்ளைங்களை எல்லாம் பார்க்க போனா எப்படி இருக்கும் அப்படின்னா, டூர். என்னது? ஒரு டூர் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். தன்னுடைய தோழிகளை எல்லாம் கூப்பிட்டு, அப்பா தான் ஈஸியாக பர்மிஷன் கொடுத்துருவாரு, அண்ணன் தம்பி தான் கை நிறைய காசு கொடுத்துருவாங்களே, நீ என்ன வேணாலும் எடுத்துட்டு போயிருமா. தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். அந்த ஊரில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த ஸ்கூலு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மிக ஆபத்தான ஒரு இடம் எங்கே அப்படின்னா டூர் தான். இந்த டூரை குறித்து இன்னைக்கு எனக்கு எப்போவுமே இந்த டூரில் ஒப்பீனியனே இல்லைங்க. அந்த டூர் போகிறது அது ஏதோ ஒரு பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஒரு 2 ஃபேமிலி, ஜெபிக்கிற ஃபேமிலி சேர்ந்து ஏதோ ஒரு வெளியே போய் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்றதுல அது ஒரு பெரிய தவறல்ல. ஆனால் மோஸ்ட்லி 80% பேருக்கு சண்டை, கள்ள தொடர்புகள், காதல்கள், அசுத்த வாழ்க்கைகள், தேவையில்லாதது கற்றுக்கொள்கிறது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த டூருக்கு போகும்போது தாங்க ஆரம்பிக்கும். டூருக்கு போகும்போது தான் ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த டூருக்கு போகிற பஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த காலேஜ் பசங்களும் பிள்ளைங்களும், பாய்ஸ் கேர்ள்ஸ் உட்கார்ந்து ஆட்டம் ஆடுவாங்க பாருங்க. என்ன கத்து! இவங்கெல்லாம் கத்திட்டு இருக்கும்போது ஒரு ஆவிக்குரிய பிள்ளை உள்ள உட்கார்ந்தா அவளால் கத்தவும் முடியாது, ஆடாமல் இருக்கவும் முடியாது. இருந்தால் அத்தனை பேர் இழுத்துட்டு மச்சான் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து ஆட வச்சிருவாங்க. பாருங்க, இந்த ஸ்கூலுக்கு இந்த காலேஜ் பசங்க டூருக்கு போகும்போது நிறைய 80% காலேஜில் டூருக்கு போகும்போது தண்ணி அடிச்சு தான் வருவாங்க பசங்க. அங்கே தான் குடிய நிறைய பேர் பழகியிருக்காங்க. அதனால் டூர் வெரி டேஞ்சர். ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க.
நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை டூருக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீங்களே அதற்காக கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி குடும்பமாய் ஒரு இடத்த காமிக்கணும்னா போய் காமிச்சிட்டு சந்தோஷமாய் வருகிறது தவறல்ல. அதை வேண்டாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆனால் மோஸ்ட்லி இதில் ரொம்ப கவனமாக இருங்க. கவனிங்க, இந்த இடத்துல தேசத்து பெண்களை பார்க்கும்படி புறப்பட்டு போகிறார். இப்போ போயாச்சு, பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக யார் கிராஸ் ஆகிறது அப்படின்னா, அந்த தேசத்தினுடைய ஏவியனாகிய எமோரியரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் அவளை கண்டு. அவன் ஊருடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த ஊர்லேருந்து வந்த பிள்ளைங்களுக்கும் அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அவன் யாரு? அவன் அந்த தேசத்தினுடைய பிரபு. அந்த தேசத்தினுடைய பிரபுவா இருக்கிறதுனால அவனுடைய கையிலே எல்லா அதிகாரமும் இருக்கிறது. இவன் ஒண்ணுமே கேட்கல. எல்லா பிள்ளைகளை விட வித்தியாசமான பிள்ளையா அவன் இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே தூக்கிட்டான். அங்க தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போயிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவளை கற்பழிச்சிட்டான், அவளை கெடுத்துட்டான், அவளுடைய கற்பை சூறையாடிட்டான். நீ எங்கிருந்து வந்த, என்ன, யாரு? அவனுக்கு அதை குறித்து என்ன பயம்? அவன் பிரபு அல்லவா, அவனை யாரும் கேட்க முடியாது இல்லவா? அதனால கற்பழிச்சான். இவன் கற்பழிச்ச செய்தியை, அவள் தன்னுடைய கற்பை இழந்த செய்தியை தன்னுடைய தகப்பனார் இடத்துல சொல்லுகிறார்கள். தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைங்க வர்ற மட்டும் அமைதியாக இருக்கிறாரு. பிள்ளைங்க வந்த உடனே சொல்றாரு, அதில் 2 பேர் சிமியோனும் லேவியும், இவங்க 2 பேரும் பக்காவாக ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. இல்லை, நம்முடைய தங்கச்சிய அவன் எவ்வளோ பெரிய பிரபுவா இருந்தாலும் ஒரு வேசிய மாதிரி அவன் நடத்தலாமா? அவன் எப்படி நடத்தினான்? இல்லை, கண்டிப்பா இவருக்காக பழி வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த எமோரியரின் ராஜா அந்த சீகேம் அவன் அந்த பிரபு அவன் என்ன கேட்குறான்னா, அவனுடைய இருதயம் இவ பேரில் நேசமா இருக்குது, இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு தன்னுடைய பொண்ணுடைய தகப்பனார் இடத்துல கேட்குறான், இந்த மாதிரி இந்த பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க, நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு. உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பணம் காசெல்லாம் எதுவும் வேணாம், எங்களுடைய ஜாதி உங்களுடைய ஜாதியோட அப்படின்னா எங்களுடைய கேரக்டருக்கும் உங்களுக்கு அது செட் ஆகாது. நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, நீங்கள் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க, நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க, கர்த்தர் இவர்களோட சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்றாரு, எங்களால் அது பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், உங்களுக்கு விருத்த சேதம் தானே பண்ணணும், நான் பண்றேன். இல்ல நீங்க மட்டும் பண்ணா போதாது, உங்க ஏரியாவில் உள்ள எல்லா ஆண்களும் பண்ணணும்னு நினைச்ச உடனே இவன் தான் பிரபு ஆயிடுச்சே, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா எல்லாருமே விருத்த சேதனம் பண்றோம்னு சொல்லி இப்ப எல்லாருமே விருத்த சேதனம் பண்றாங்க. அவங்க விருத்த சேதனம் பண்ணி நோவு எடுத்து கொண்டிருக்கும் போது இவங்க 2 பேரும் போட்டிருக்காங்க பாருங்களேன், சிமியோனும் லேவியும் கத்தியை எடுத்துட்டு கிளம்பிட்டான். போயிட்டு தன்னுடைய சகோதரியை அவன் தவறாய் நடத்தினதுனால அந்த ஊர்ல இருக்கிற மொத்த ஆம்பளை ஆட்களையும் இவங்க பட்டயத்தாலே வெட்டி போட்டாங்க. ஹலோ கவனிங்க, தேவையில்லாம தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய குடும்பமும் கொடுத்த ஒரு சுதந்திரம் கற்பு போயிருச்சு, தன்னுடைய எதிர்காலம் போயிருச்சு, தன்னுடைய தகப்பனாருக்கு அவ்வ பேரு, தன்னுடைய தகப்பனாருக்கு அசிங்கியம், தன்னுடைய சகோதரர்கள் 2 பேரும் கொலகாரங்களா மாறிட்டாங்க. ஒரு தேசத்துல இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் சாகப்பட்டாங்க. இந்த ஒரே ஒரு பொண்ணுனால, இந்த ஒரே ஒரு பொண்ணு தனக்கு கொடுத்திருந்த சுதந்திரத்தை, அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துறதுனால அவ்வளோ பெரிய ஆபத்தை அவங்க குடும்பம் சந்திச்சது. கவனிங்க, நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு சுதந்திரமாய் வாழ நினைப்பவர்களுக்கு வருகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, தவறான மனிதர்களுடைய பார்வை நம் மேல விழும். ஹலோ, சுதந்திரமாய் வாழணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சரியான நபர்கள் உங்களிடத்துல சேர மாட்டாங்க. ஆனா வெகு சீக்கிரத்துல தவறான நபர்கள் உங்களிடத்துல சேர்ந்துருவாங்க. இந்த செய்தியை வாலிப தம்பிகள் கேட்கலாம், வாலிப தங்கச்சிங்க கேட்கலாம். பி கேர்ஃபுல். உனக்கு ரொம்ப அன்பாய் சொல்லுகிறேன் மகளே, மகனே, உனக்கு ரொம்ப அன்பாய் சொல்லுகிறேன்,
நீ எங்கள் அப்பா என்ன ஸ்ட்ரிக் பண்ணுறாரு, எங்கள் அம்மா என்ன ஸ்ட்ரிக் பண்ணுறாங்க, என் வாத்தியார் என்ன ஸ்ட்ரிக் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி நீ சுதந்திரமாக வாழணும்னு ஒரு முடிவெடுத்து என் வீட்டை விட்டு நான் போயிடணும், நான் இங்கே இருக்கக்கூடாது, சுதந்திரமாய் வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உனக்கு வருகிற மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, அசுத்தனுடைய, தீயனுடைய, கெட்டவர்களுடைய கண்ணு உன் மேலே ஈஸியாக பட்டுரும். சுலபம். எப்படித்தான் இப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரிலங்க, எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரில. ஐயோ, உலகத்தில் நடக்கிற சில விஷயங்களை எல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. சில பிள்ளைகள் அந்த 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 செட்டு சேர்ந்துருது பாருங்களேன். நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த மாதிரி ஆட்களை நம்ம நல்லா வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வர்றது இல்லையே. பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட டார்ச்சர் வர்றது இல்லையே. எப்படி அப்படி டார்ச்சர் வருது? எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஒன்றுமே தெரில. நான் ஒரு வாலிப தங்கச்சி சொல்கிறேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார நம்பர் என்னை ரொம்ப தவறாய் நடத்துறதுக்கு நினைக்கிறாரு, என்னை கையை தொடுறாரு, என்னை அப்படியெல்லாம் பண்ணுறாரு. ஏன் உன் வீட்டில் யாருமே இல்லையா? உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்களா? உங்கள் அம்மா அப்பாட்ட இதை சொல்லலையா? நீ சொன்னேன்னா அடுத்த நிமிஷத்தில் அவனை பிடிச்சி போலீஸில் கொடுப்பாங்க, சொல்லலையா அப்படின்னு கேட்டால், இல்லை எங்கள் அப்பாவுக்கு சொன்னால் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லுது. இல்லை, அப்படி எப்படி தைரியமாக அத்தனை அந்த வீடு இருக்கும்போது, உங்கள் அப்பா இருக்கும்போது, உங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது ஒன்றை மட்டும் தொடர்றதுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஒரு நாள் நைட்டு 11:30 மணி இருக்கும். அந்த 11:30 மணிக்கு நான் சர்ச்சை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல அந்த பொண்ணு ஃபோனில் பேசிட்டு போகிறான். இரவு 11:30 மணி, 11:30 மணிக்கு நடு ரோட்டில் யாருமே இல்லாத இடத்துல பேசிட்டே போகுது ஃபோனில். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், தப்பு அவங்க பேரில் எல்லாம் இல்லை, நம்ம பிள்ளைங்க பேரில் தான் தப்பு. அது எப்படி ஒன்றை மட்டும் பேசுகிறான், அதாவது உன்கிட்ட மட்டும் எப்படி காய் அனுப்புகிறான், அது உங்கள்கிட்ட மட்டும் ஏன் அப்படியே வர்றாங்க? கெட்டவர்கள் உங்களிடத்திலே சேருகிறார்களே ஆனால் கெட்டவர்களுடைய கண்கள் உங்க மேல படுது அப்படின்னு சொன்னா, நீங்க சுதந்திரமா வாழ நினைக்கிறவங்க, சுதந்திரமா வாழ நினைக்கிறவங்களுக்கு அந்த அசுத்தன் அந்த அசுத்த வாழ்க்கையில இருக்கிறவங்களுடைய கண்ணு ஈஸியா பற்றும். வேதம் சொல்லுது, இளையகுமாரன் தன் தகப்பனாரிடத்துல போய், தகப்பனே எனக்கு ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். உடனே வற்புறுத்தி கேட்டதுனால அவங்க அப்பா அவனுடைய பங்கை அவனுக்கு எழுதி கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க, இந்த பங்கை வாங்கிட்டு இவன் தூர தேசத்திற்கு போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் தூர தேசத்திற்கு போகும்போதே அவன்கிட்ட என்ன யார் சேர்ந்துட்டாங்க? நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க. ஆனா அத்தனை நண்பர்களும் ஒருத்தன் கூட எவன் இல்லை, உண்மை உள்ளவன் கிடையாது. இவனுடைய பணம் என்னைக்கு காலியாச்சோ அன்னைக்கே எல்லாருமே இவனை கழட்டி விட்டுட்டு, இப்போ இவன் நல்ல பையன் தானே இது வரைக்கும், இவங்க அப்பாவுடைய சொத்தை வாங்கிட்டு போனது அவங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சிச்சு? அவன் கையில காசு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருச்சு? நம்ம சுதந்திரமா வாழணும்னு நினைச்சோம்னா கெட்டவங்க நம்ம இடத்துல என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா சேருவாங்க. தான் ஒரு சம்பவத்தை மறக்க முடியல என்னால. ஒரு கணவனார் தன்னுடைய நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவங்க மனைவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏங்க இந்த குழுவில் போய் நான் சேர்ந்துக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. இந்த குழு இருக்குல்ல, பெண்கள் பெண்கள் சுய உதவி குழுவில், ஆமாம், அந்த குழுவில் நான் போய் சேர்ந்துக்கிட்டோமா? அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு உதவி குழுவில் போய் நம்ம பணம் வாங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க ஃப்ரெண்டு அங்கே சுய உதவி குழுவில் இருக்கிறாங்க. ஏன் நான் போகக்கூடாதா? நான் ஒரு 5000 ரூபா வாங்கினா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இவருக்கும் அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியாமல, சரி நீ போயிட்டு வா அப்படின்றார். இவங்களுக்கு சுதந்திரமா இருக்கணும். அங்கே ஒரு அந்த சுய உதவி குழுவில் இப்போ எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தது அப்படி இருக்கும். ஒரு 15 பேர் 20 பேர் பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கதை பேசிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று பேசி சண்டையை போட்டு அதை பண்ணி இதை பண்ணிட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு சுதந்திரமாக வாழணும், சுதந்திரமாக பேசணுன்ற கான்செப்டில் போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க சேர்ந்த உடனே அந்த சுய உதவி குழுவில் இருக்கிற மோசமான பெண்கள் 2 பேருடைய நட்பு இவங்களுக்கு வந்துருச்சு.
கணவனுக்கு தெரியாம, நீங்க நம்ப மாட்டீங்க, 8 லட்சம் ரூபாவுக்கு ஜாமீன் போட்டிருக்காங்க. 8 lakhs, 8 லட்சம் ரூபாவுக்கு ஜாமீன் நின்று எல்லாருக்கும் பணத்தை வாங்கி கொடுத்து தான் தோன்றி தனமாய் செலவு செய்து தன்னுடைய கணவனாருக்கு எல்லாத்தையும் மறைச்சு கடைசியில் கணவனார ஒரு பெரிய கடன்காரராய் சிக்க வச்சு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் அதுக்கப்புறம் ரொம்ப கண்டிப்பு பண்ணி கண்டிஷன் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்துல அவருடைய பேக்ல இருந்தே ஒரு ரெசிப்டை எடுத்து இவன் ஒரு தவறான பெண்ணோட சேர்ந்து இப்படி இந்த ரூம்ல தங்கி இருக்கிறான் அப்படின்னு இவர்களே ஒரு ரெசிப்டை ரெடி பண்ணி இவர் ஏதாவது பேசினார் அப்படின்னா இவரை பிடிக்கணும்னு சொல்லி தான் கையில ஒரு ஆதாரத்தையும் வச்சுட்டாங்க. இவங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்காக அவர் மேல ஒரு பழி. கடைசியில் அந்த கணவனார் ரொம்ப வியாதி, இந்த தாங்க முடியாம வியாதி இந்த துக்கத்தை தாங்க முடியாம இறந்து போயிட்டாரு. நடந்த சம்பவத்தை சொல்றேன். இது நடந்த சம்பவம். அந்த அம்மாவுடைய அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டுச்சு. இத்தனைக்கும் நல்ல குடும்பம். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறது தீயவர்களுடைய கண்ணு நம்ம மேல என்ன செய்யும் சொல்லுங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்த்துங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற யாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னு தெரில. ஆண்டவருடைய பிள்ளையே அடங்கி இருக்க வேண்டிய இடத்துல அடங்கி தான் இருக்கணும், தாழ்ந்து இருக்கிற வேண்டிய இடத்துல தாழ்ந்து தான் இருக்கணும். நீங்க சுதந்திரமா வாழ்றீங்கன்னு தெரிஞ்சாலே அடுத்த நிமிஷத்துல உங்களை முழுங்குறதற்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. கணவனை விட்டு ஒரு மனைவி பிரியிற, நான் சொல்றேன், கணவன் என்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. அவர் நல்லவனோ கெட்டவரோ அவர் ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு மனைவி என்கிறவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அவங்க நல்லவங்களா, அவங்க உங்களை ஸ்டிக் பண்றாங்களோ கஷ்டப்படுத்துறாங்களோ, அந்த பாதுகாப்புன்ற ஒன்று உங்களை விட்டு கடந்து போகும்போது உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தவறான உறவிலே விழுந்ததற்கு காரணம் எப்போ விழுந்திருக்காங்க தெரியுமா? தன்னுடைய மனைவி கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த 1 month அந்த 2 months கேப்பு, அந்த 2 months 1 month கேப்பு அந்த கணவனார தவறான விதத்தில் வழி நடத்தினதை என் கண்களால் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ சார் நீங்க தனியா இருக்கிறீங்களா சார்? ஐயோ சார் நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க தூங்குனீங்களா? நான் வேணா குழம்பு தரட்டுமா? நான் வேணா சாம்பார் தரட்டுமா? நான் வேணா 2 தோசை சுட்டு தரட்டுமா? அப்படி இரக்கமா ஆரம்பிச்ச நிறைய உறவுகள் குடும்பத்தையே பிரிச்சிருக்கு தெரியுமா? இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு குழந்தை பெக்கிறதுக்காக போன பிள்ளைங்க அங்க சுதந்திரம். இங்க வீட்டில் உட்காந்து கணவனார் மொபைல் நோண்ட விட மாட்டாரு. இங்க வீட்டில் உட்காந்தா வேலை. அம்மா வீட்டில் ரொம்ப ஜாலி. அம்மா வீட்டில் எவ்வளோ நேரம் வேணாலும் ஃபோன் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் ஃபோன் பேசலாம். கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிறதற்காக போன பிள்ளைங்க நிறைய பேர் முதலிலே அவர்களோட படித்த காலேஜ் பிள்ளைங்க, அவளோட கூட சேர்ந்து பழகின பிள்ளைங்க, எல்லாரிடத்துலையும் பழக்கம் வைத்து அந்த உறவிலிருந்து வெளியே வர முடியாம குழந்தை பிறக்க போறதுக்கான பிள்ளைங்க திரும்பி வராம எத்தனையோ பிள்ளைங்க தன்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டில் அடங்கி உட்காண்டாங்க தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களை விட கல்யாணம்னு ஒன்று வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு சுதந்திரம் வந்துடுது. ஒன்று நினச்சிக்கோங்க, கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் ஆம்பளை தான், கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் பெண் பிள்ளை தான். சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப டேஞ்சரான இடத்துல கொண்டு போய் விட்டுரும். பாதுகாப்பு என்ன அப்படின்னா, நம்ம கூட எப்பவும் ஒருத்தர் இருக்கிறதா நமக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. அந்த வீட்டில் இருக்கிறாங்க பாருங்க, அந்த வயசான ஒரு அம்மா, நம்ம ஊரில் கிளவின்னுவாங்க. கிளவி போகாதல. நான் சொல்கிறேன், அந்த கிளவி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்ன, நம்ம நினைக்கிறோம் அந்த கிளவி செத்து போகிறோன்னு நினைப்போம். அந்த கிளவி இருக்கிற வரைக்கும் தான் அங்கே பாதுகாப்பு. அதனால் இன்றைக்கு
உங்களுடைய இந்த செய்தியை நிறைய பேருக்கு போய் சேரணும், அதுவும் வாலிபர்களுக்கு போய் சேரணும்னு நான் நம்புகிறேன். நிறைய வாலிபர்கள் வந்து இதில் அப்படியே கெட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் ஆண்டவருடைய பிள்ளையே, சபையில் கூட, இந்த திருச்சபையில் கூட சொல்கிறேன், கொட்டுறத திட்டுறத ஆசீர்வாதமாக எடுக்கிறவனுடைய உயர்வே தனி உயர்வுங்க, தனி உயர்வுங்க. நான் வந்து நம்முடைய திருச்சபையிலே பல ஆண்டுகளாக ஒரு வாலிப தம்பி வந்து இந்த பிஏ சிஸ்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுறேன். உரிமையாக அடிக்கணும்னா அவனை நான் அடிக்கலாங்க. நான் அடித்தா கூட அடியை வாங்கிட்டு அழத்தான் செய்வானே தவிர திரும்பி எதுவுமே பேச மாட்டான். இன்னைக்கு கல்யாணமாகி அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒரு முறை முறைச்சா போதும், ஒரு முறை முறைச்சா போதும். இல்லைன்னா ஒரு நாள் அவங்ககிட்ட வந்து நான் அமைதியாக பேசாமல் மட்டும் இருந்துட்டா போதும், அழுவான். பாருங்க எப்படி அழுவான்னு நினைக்கிறீங்க? அப்படியே சின்ன குழந்தை மாதிரி அழுவான். சர்ச்சில் அழுவான், மூட் ஆஃப் ஆயிடுவான் அவ்வளோ. அப்போ என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்தில் பாஸ்டர் திட்டுறது நீ எப்படி என்கரேஜ் பண்றீங்க? ஒரு பாஸ்டர் திட்டுனார் அப்படின்றதுக்காக சர்ச்சை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விசுவாசி, நான் சொல்றேன், நீங்க எந்த விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஏன் அந்த பாஸ்டர் கெட்டதுக்காக அவரை திட்டுறாரு? சரிப்பா, பாஸ்டர் திட்டுறது நல்லதுப்பா, பாஸ்டர் அடிக்கிறது நல்லதுப்பா, நீ ஒழுங்கா வேலை செய், நீ ஒழுங்கா பாட்டு பாடு. அவர் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தினார், ஓகே ஓகே, அவர் அவமானப்படுத்துவார். அவர் இல்லை, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி இருதயம் ஏன் ஆண்டவருடைய பிள்ளைக்கு போயிருச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கள் பாஸ்டர் 300 பேருக்கு முன்னாடி வச்சு எங்களை ஸ்டேஜில் விட்டு அப்படி அடித்தார். என்னை அடித்ததை வந்து நான் போய் என்னை அடிச்சிட்டாரு. ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் பெண்ணு வாங்கினேன்னு எங்கள் பாஸ்டர் அடிச்சிட்டாரு. அடித்து நான் வந்து மனசு கஷ்டமாக இருந்து ஜெபம் பண்ணி, ஓகே பாஸ்டர் அடிக்கிறது சந்தோஷம், நம்ம பெரிய ஆள் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே என் வீட்டுக்கு போயிடுச்சு நியூஸு. இன்னைக்கு பென்ஸ் பேசிட்டு இருந்தான், அதனால பாஸ்டர் சர்ச்சுக்கு இடையில எல்லாருக்கும் முன்னாடி விட்டு அவனை அடிச்சிட்டாரு அப்படின்னு என் வீட்டுக்கு நான் போகிறதுக்குள்ளே நியூஸ் போயிடுச்சு. ஏன்னா சர்ச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு 3-4 மணி நேரம் சர்ச்சில் இருந்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. சர்ச்சு முடிச்சுட்டு போனவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க அம்மா அப்பாட்ட. ஆனால் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் போன உடனே நீ என்ன தப்பு பண்ணுனேன்னு தான் கேட்டாங்களே தவிர எங்கள் பாஸ்டரை திட்டவே இல்லை. இத்தனைக்கும் ரட்சிக்கப்படவே இல்லை எங்கள் அம்மா அப்பா அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு உள்ள பேரண்ட்ஸ் என்னமோ தெரில, ஏன் தான் அப்படி இருக்காங்களோ தெரில. எனக்கு இதெல்லாம் வந்து இதன் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. திட்டட்டும்பா, அடிக்கட்டும்பா, சொல்லட்டும்பா, எல்லா திட்டையும் அவன் வாங்கணும், 2 அடி அவன் வாங்கணும். அப்போ தான் அந்த கீழ்ப்படுதல் அவனுக்குள்ளே வரும். அப்படி என்கிற ஒரு உணர்வு நான் ரொம்ப பட்சமாக தான் பேசுகிறேன். ஏன் நமக்கு வரமாட்டேங்குதுன்னு தான் கேட்குறேன். ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். உங்களுடைய சுதந்திரம், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற சுதந்திரம், வாலிப தம்பி தங்கச்சிக்கு கிடைக்கிற சுதந்திரம், அதனுடைய முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, தவறான மனிதர்களுடைய கண்கள் உங்கள் மேலே படும். அதனால் கேர்ஃபுல். எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு சுதந்திரம் நிறைய பேருக்கு வாயில் வர மாட்டேங்குது பாருங்களேன். சுதந்திரம் இன்னைக்கு உலகமே ஃப்ரீனஸாக இருக்கிறத நான் விரும்புது. கடந்த நாட்களில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கணவன் மனைவி இடத்துல 2 கேள்வி கேட்டாங்க. 100% ஒரு மனைவியை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு கணவனார் இடத்துல 100% சுதந்திரம் உங்களுக்கு வேணுமா, 50% சுதந்திரம் உங்களுக்கு வேணுமா, இல்லை உங்களுக்கு சுதந்திரமே வேண்டாமா, அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு 3 ஆப்ஷன். நம்பர் 1, முதலாவது, எனக்கு எந்த சுதந்திரமும் வேணாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்பேன். நம்பர் 2, எனக்கு 50% சுதந்திரம் வேணும் அப்படின்னு. நம்பர் 3, எனக்கு 100% சுதந்திரம் வேணும் அப்படின்னு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எனக்கு சுதந்திரமே வேண்டாம், அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன், கேட்குறேன் அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதன்னா அவருக்கு பாதி எனக்கு பாதி, 100% ஈக்குவல் ஷேர், 100%. நான் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அவர் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு 100% சுதந்திரம்,
என்னுடைய விஷயத்தை எனக்கு செய்கிறதுக்கு 100% அவர் சுதந்திரம் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் அவர் என்னுடைய பர்சனலில் தலையிடவே முடியாது. அரண்டுட்டேன். அப்படியே சாமி, நம்ம என்னமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணதெல்லாம் தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சேன். இல்லைன்னா 10 ரூல்ஸை வாசிச்சு இத்தனை ரூல்ஸை வாசிச்சு அவன் கூட வர்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்களே பாஸ்டம்மா, பரவாயில்ல. இன்னைக்கெல்லாம் அந்த 10 ரூல்ஸை கொண்டு போய் பொண்ணு வீட்டில் விட்டுனா அந்த பொண்ணு துரத்தோ இல்லையோ அவங்க அம்மா அப்பா துரத்தி விட்டுருவாங்க நம்மளை. 10 ரூல்ஸை எடுத்துட்டு வந்துட்டான் பொண்ணு பார்க்கறதுக்கு. வேணாப்பா, நீயும் அந்த மாப்பிள்ளையும் வேணாம், உன் குடும்பம் வேணாம், நீ ஓடிடு அப்படின்ட்டு நம்ம ஓட வச்சிருப்பாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கிற உலகமே எதைத்தான் விரும்புது அப்படின்னா, எப்படி வாழணும்? ஃப்ரீயா விட்டுருங்க, என்ன ஃப்ரீயா விட்டுருங்க, என்ன ஃப்ரீயா விட்டுருங்க, நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டுறியா? அவ்வளோ ஆகாடியம் பண்ணிட்டு இருப்பாரு, அவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை என்ன பண்ணுமா? நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. ஃப்ரீயா என்ன ஃப்ரீயா விடலாம், நான் டென்ஷன் ஆவேன். இது என்ன ஆண் பிள்ளை, இது என்ன தலைவன்? இல்லை, கேர்ஃபுல்லாக இருங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கையில் கத்தர் வச்சிருக்கிறான்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை நல்லா அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சுதந்திரம் நம்மை என்ன பண்ணும்? தவறான மனிதருடைய பார்வை நம்மளை ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு சொல்கிறேன். நீங்கள் கவனமாக அதை கேட்கணும். இந்த செய்தி தேவையானது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? கவனிங்க. நான் சென்னையிலேருந்து ஒரு வாலிப தம்பி கோயம்புத்தூருக்கு வந்தார். அப்போ அந்த தம்பியை அவன் ஏற்கனவே அங்கே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அவனை விடுதலையாக்கி அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி சர்ச்சிலே தங்க வச்சு எல்லாம் ரொம்ப நல்ல நேர்த்தியாக அவர்களுக்கு பண்ணியாச்சு. அவன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேய் அரைஞ்சது மாதிரி தான் வந்தான். அவனை ஜெபம் பண்ண வச்சு உட்கார வச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் ஓடிட்டு இருந்த டைமும் தெளிவாயிட்டான், பக்காவாயிட்டான். அவ்வளோதான். நான் நினச்சேன் இனி இவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினச்சி என் மனசில் நினச்சி அவனை பத்திரப்படுத்தி வச்சுருந்தோம். சரி, எப்படியும் ஒரு 2-3 மாதம் இருந்துட்டான். இனி இவன் அவனுக்கு ஒரு ஃப்யூச்சர் வேணும், அவனுக்கு ஒரு வேலை போகணும், அவன் ஒரு வேலை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக பார்த்து வேலைக்கு அனுப்பி விடும்போது அவன்கிட்ட சொன்னேன், இதுக்கு முன்னாடி நான் உன்னை 3 மாதமும் இங்கே ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தேன், என் கண்ட்ரோலில் நீ இருந்த, அதனால நீ நல்லா இருந்த, நீ எந்த தப்பு தண்டுக்கும் போகலை. ஆனால் இப்போ நான் உன்னை எப்படி விடுறேன் அப்படின்னா, உன்னை இப்படியே நான் ஸ்ட்ரிக்டாக இங்கே வச்சுருக்கவும் முடியாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறேன். நீ காலையில் வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு நீ சர்ச்சுக்கு தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறேன். இந்த சுதந்திரத்தை தப்பா நீ எடுத்துறாத. இந்த சுதந்திரத்தை நீ தப்பா எடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ கரெக்டாக போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன். நல்லா தான் போயிட்டு வந்தான், நல்லா தான் இருந்தான். சம்பளம் இன்னைக்கு சம்பள நாள் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போகிறான். இன்னைக்கு சம்பள நாள் சொல்லிட்டு போகிறான். சம்பள நாள்னு சொல்லிட்டு போனோன்னா சரிப்பா நீ சம்பளம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். அனுப்பி விட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே சர்ச்சில் இருக்கிற ஆள் நான் அந்த ஸ்டுடியோ வீட்டில் அங்கே இருக்கிறேன். எதேர்ச்சியாக அங்கே போய் சில பொருட்களெல்லாம் வைக்கிறதுக்காக போகிறேன். போகும்போது இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எப்பவுமே வேலையை முடித்து எங்கே வருவான்னா சர்ச்சுக்கு வருவான். சர்ச்சுக்கு இங்கேருந்து ரீஃப்ரெஷ் ஆக தான் அங்கே வருவான். நான் அங்கே இருக்கிறது இவனுக்கு தெரில, நான் சர்ச்சில் இருக்கேன்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், டைரக்டாக அங்கே வந்துட்டான். இவன் அங்கே எனக்கு யாருடைய வாசனை தெரியுமோ இல்லையோ, குடிகாரங்களுடைய வாசனை மட்டும் நமக்கு தெரிஞ்சது. எங்கள் அப்பா குடிச்சதுனாலே எனக்கு தெரியல, அவங்க ஒரு 20 அடி முன்னாடி நிற்கும் போதே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, இவன் குடிச்சு தான் வந்திருக்கிறான் அப்படின்னு அவன் பேச்சில் வச்சே கண்டுபிடிப்பேன். இவன் என் கையில் வந்த உடனே ஒரு கவரை எடுத்து அதுக்குள்ளே காணிக்க வச்சு, நான் சம்பளம் வாங்கிட்டேன், தசம பாகத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன், ஜோம் பண்ணுங்கன்னு கொடுக்குறான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவன் என்ன அடிச்சிருக்கிறான், குடிச்சிருக்கிறான் அப்படின்னு. நான் கேட்டேன் அவனை பார்த்து, காணிக்க வாங்குற முன்னாடி குடிச்சிருக்கியான்னு கேட்டேன். உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெறுத்துச்சு. அவன் அன்னைக்கு செஞ்சான் பாருங்க வேலை. ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லா பொருளையும் கிளீன் பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, நீ உனக்கு 3 months டைம் கொடுத்து
3 மாசத்துல இந்த 1 மாதம் கொடுத்த இந்த சுதந்திரத்தை இப்படி தப்பா யூஸ் பண்ணிட்டியே. இல்லை, நான் வேலைக்கு போன இடத்துல 4-5 பசங்க வந்து சேர்ந்து என்னை குடிக்க வச்சுட்டாங்க. இவன் வெளியூருக்காரன், இந்த பையனுக்கும் கோயம்புத்தூருக்கும் சம்பந்தம் இல்லை, யாரையுமே பழக்கம் இல்லை. வேலைக்கு போன இடத்துல ஒரே மாசத்துல தன்னோடு சேர்ந்து குடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் உருவாகுது. அப்படின்னா அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பின் கால் சொல்லுங்க, பாம்பின் கால் பாம்பறியும். நம்ம ஒன்றும் சொல்லலாம் வேணாம், நெற்றியில் எழுதி ஒட்டிக்கலாம் வேணாம், கண்டுபிடிச்சிடறாங்க. பி கேர்ஃபுல். அப்போ சுதந்திரத்தை நம்ம ஒரு நாள் எப்படி பயன்படுத்தக்கூடாது சொல்லுங்க. கணவன் ஆயிட்டீங்கன்னா நீங்க சுதந்திரம் ஆயிட்டீங்க. சிஸ்டர், நீங்க மனைவி ஆயிட்டீங்கன்னா சுதந்திரம் ஆயிட்டீங்க. உங்களை யாரும் தப்பா பார்க்க முடியாது, உங்களை யாரும் தப்பா நினைக்க முடியாது. பிரதர், அந்த சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்துவீர்களே ஆனால் உங்களுக்கு ஆபத்து. சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தணும். கர்த்தர் எனக்கு இந்த உலகத்துல நிறைய சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் ஒரு மேலான அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன். கர்த்தர் என்னை பார்க்கிறார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, போத்திபாருடைய வீட்டிலே அந்த போத்திபார் சகல உரிமை யாருக்கு கொடுத்தான் அப்படின்னா சுதந்திரத்தை கொடுத்தான் யோசேப்புக்கு. இனி என் வீட்டிலே நீதான் எஜமானனா இருப்பாய், உன்னுடைய அனுமதி இல்லை யாருமே எதையும் செய்ய முடியாது, நீ பாத்துக்கப்பா, நீ செஞ்சுக்கப்பா. எல்லா பொறுப்பையும் அவன் கையில கொடுத்துட்டான். என் மனைவியை தவிர எல்லாத்தையும் கொடுத்துறான்ப்பா அப்படின்னு கொடுத்துட்டான். எல்லா சுதந்திரம் கிடைச்சிருச்சு. வேலைக்காரங்கள்ட்ட அமைதியா போடா அப்படின்னா போயிடுவாங்க. ஆனா அதுக்காக அங்க ஒரு பெரிய பாவம் செய்யறதுக்காக ஒரு தூண்டுதல் நடைபெறுகிறது. எனக்கு ஓனர் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு, இனி ஓனரை ஒன்றும் உங்களை கேட்க மாட்டாரு அப்படின்றதுக்காக யோசேப்பு அந்த இடத்துல தன்னுடைய சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணல. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய பொல்லாப்ப செய்கிறது எப்படி, இவ்வளோ பெரிய பொல்லாப்ப செய்யறது எப்படி? ஆண்டவரே வேணாம், எனக்கு யார் இருக்கானா, எனக்கு இந்த உலகத்தில் இந்த ஓனரை எனக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் பரலோக ஓனருடைய கைகளில் நான் இருக்கிறேன். அவர் என்னை பார்க்கிறார். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் இதுல ரொம்ப விழுந்துட்டாங்க. நான் கர்த்தர் எல்லாரையும் காப்பாராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து அப்படிதான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் சுதந்திரத்தை நான் என்ன நினைச்சக்கூடாதுன்னா, என் சுதந்திரத்தை தவறாய் நான் கையாளக்கூடாது ராஜா. எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நான் தவறா கையாளக்கூடாதுப்பா. எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. எப்பவுமே நீர் என்னை பார்க்கிறீர் என்கிற ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, எனக்கு செய்யுங்கப்பா, செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பகுதியோடு நான் நிறுத்திட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இந்த சுதந்திரத்தினுடைய 2வது ஆபத்தை குறித்து உங்களோடு பேசுவதற்காக நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து நான் கடந்து வருகிறேன் அடுத்த சண்டேயில். அதனால் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று கர்த்தரிடத்தில் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கைகளின் கீழே நான் அடங்கி இருக்கக்கூடிய கிருபை தாரும். சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிருபை தாரும். உம்முடைய கைகளில் என்ன வைங்க ஆண்டவரே. என்னுடைய சுதந்திரத்தை ஒரு நாளும் நான் இருமாப்பாய் கையாளவே கூடாது. என்ன செக் பண்ணல, என்ன பார்க்கல, என்ன கண்டுக்கல அப்படின்றதுக்காக நான் ஒரு நாளும் தவறான முடிவுக்கு போயிடக்கூடாது. என்ன மனைவி செக் பண்ணாம இருக்கலாம், என் கணவன் செக் பண்ணாம இருக்கலாம், ஆனா என்ன அறிந்திருக்கிற ஆண்டவர் என்ன ஒவ்வொரு நாளும் செக் பண்றாருன்றதை நான் மறந்துடக்கூடாது. எல்லாரும் என்னை கவனமாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை. என்னை கொஞ்சம் பாருங்க எல்லாருமே. சில நேரத்தில் நான் வாலிபர்களுக்கு இந்த செய்தியை நான் சொன்னாலுமே பெரியவங்களுக்கு நான் ரொம்ப சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய வாலிபர்களை விட பெரியவர்கள் தான் நிறைய பேர் தவறுகிறதை பார்க்கிறேன். வாலிபர்களுக்கு கூட பார்க்கறதுக்கு 1000 கண் அவங்கள பார்த்துட்டே இருக்குது.
அவங்கள நிறைய பேர் செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால ஓரளவு வந்து அவங்க வந்து கொஞ்சம் கான்சியஸாக கொஞ்சம் இருந்துடுறாங்க. ஆனால் சில வீட்டில் இருக்கிற பெண்கள், ஆண்கள், இவங்களை யாருமே இன்னைக்கு செக் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம பொதுவாக நம்முடைய கணவனாரையோ நம்முடைய மனைவியை நம்ம பெருசாக சந்தேகப்பட மாட்டோம்ல. பெரியவங்களை யார் சந்தேகப்படுறாங்க? இப்போ வந்து நான் வந்து என்னுடைய மொபைலில் வந்து ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் அம்மா என்ன என் மொபைலை பிடுங்கி வந்து என்னை செக் பண்ணி நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்க போகிறாங்க. அவ்வளோதான். பாஸ்டர் ஏதாவது பார்ப்பாங்க, ஏதாவது செய்தியை பார்ப்பாங்க, ஏதாவது நியூஸ் பார்ப்பாங்க. சரி, ஓகே. அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபோனில் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனை பிடுங்கி நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஆனால் எங்களுடைய ஃபோனில், 2 பேருடைய ஃபோன்லையும் இன்றைக்கி வரைக்கும் பாஸ்வேர்டு இல்லை. அப்படி பாஸ்வேர்டு இருந்தால் கூட எங்களுக்கு 2 பேருக்கும் தெரியாத பாஸ்வேர்டு இல்லை. என் ஃபோன் அவங்கள்ட்ட இருக்கும், அவன் ஃபோன் எங்கள்கிட்ட இருக்கும். நாங்கள் மாற்றி தான் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருடைய வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாருடைய மொபைலையும் பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்கு அழுத்தது. நான் யாருமே செக் பண்ணாததுனால எல்லாருக்கும், நிறைய பேருக்கு எடுத்த கையாக மாறிடுச்சு. சுதந்திரம் கிடைச்சதுனால எடுத்த கையாக மாறிடுச்சு. ஒரு பேதையான ஒரு கணவனார் வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தார். அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தன்னுடைய மனைவி பீரோ வரும்போது, வீட்டிலேருந்து வரும்போது, கல்யாணமாகி வரும்போது பீரோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பீரோனுடைய உள் லாக்கர் சாவியை மட்டும் யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டாங்க. கல்யாணமாகி பல ஆண்டுகளாக கூட யார்கிட்டையுமே அந்த சாவி கொடுக்கலையாம். இவரும் எத்தனையோ டைம் என்னதான் இருக்கு கண்டுக்காம விட்டாராம். சரி, ஓகே, பரவாயில்ல, சரி பரவாயில்ல, நீ ஏதோ வச்சிருப்பாவா, ஏதோ அவளுக்கு சீக்ரெட்ஸ் ஏதோ இருக்கும். சரி, ஒரு நாள் வந்து இவர் வந்து அந்த இவருடைய வீட்டினுடைய சாவி வந்து ஒர்க் ஆகாதனால ஒரு சாவி போடுறவரை வர சொல்லியிருக்கிறார். அவர் அந்த வீட்டினுடைய சாவியை போட்டுட்டு இருக்கும்போதே இவருக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி மாதிரி வந்துச்சு. சரி, என்னதான் வந்து இவ இத்தனை நாளும் உள்ள வச்சிருக்கிறா, பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாராமா, இந்த மாதிரி ஒரு பூட்டி இருக்கு, அது தெரியாமலே திறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. திறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரின்னு சொல்லி அந்த பியூரோ லாக்கரை வந்து உள்ள திறக்க சொல்லியிருக்கிறாரு. திறந்தா உள்ள ஒரு மொபைல் இருந்தது. திருமணமாகி வந்து பல வருடங்களாக தன்னுடைய கணவனாருக்கே தெரியாம மனைவி இன்னொரு போனையே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, இவர் நினைச்சாராமா, இப்ப அவருக்கு அப்பவும் தப்பா நினைக்க தோணலையாமா. சரி, யாரோ ஞாபகார்த்தமா கொடுத்துருப்பாங்க, அவங்கள மறக்க முடியாம கூட உள்ள வச்சிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போனை ஆன் பண்ணி பார்த்தா, ரீசெண்டா நேற்றைக்கு இரவு வரைக்கும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நேற்றைக்கு இரவு 12:30 மணிக்கு அந்த போன்ல இருந்து கால் போயிருக்கு. பல மணி நேரங்கள் அந்த போன்ல பேசியிருக்காங்க. அரண்டுட்டாராமா. போய் அவனுடைய தம்பி இடத்துல போய், இந்த மாதிரி ஃபோனை வச்சிருக்கிறா, நானும் யாரோ கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிருப்பேன், நேற்றைக்கு கூட பேசியிருக்காளே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணன் வந்து சத்தம் போட்டு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கு, நான் அப்படித்தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் செய்வேன், இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல, தெரிஞ்ச உடனே ஒரு பயங்கரமான ஒரு கெத்து வந்துருமே, வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சு. எது என்னது? சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுவது. எது? கர்த்தர் காப்பாற்றணும். ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தயவு செய்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக இருமாப்பா ஆழ்ந்துடாதீங்க. ஆண்டவர் எழுந்து நின்றுட்டாருன்னு வைங்களேன், நம்மளால தாங்கவே முடியாது. என்னமோ நிறைய பேரை கர்த்தர் வந்து யாருக்கும் காமிச்சு கொடுக்காம மறைச்சு 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 வச்சிருக்கிறாரு. அது நம்ம மேல ஆண்டவர் வச்ச ஒரு பெரிய இரக்கம். அதுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால சுதந்திரம் கொடுக்குறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். யாரா இருக்கட்டும், உங்க வேலை ஸ்தலத்திலா கூட இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்கன்னா அந்த சுதந்திரத்துக்காக நீங்க அதை வேறு வித்தியாசமா என்ன பண்ண முடியாதுன்னா, ஆளை
சொல்லுங்க. எப்பவும் தலைவர் தலைவர் தான். ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் எனக்கு சுதந்திரம் கொடுத்ததுனால அவர் தலைவர் இல்லைன்னா என்ன பண்ணிட முடியாதுன்னா சொல்ல முடியாது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கு. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கு. ஆண்டவரே, என்னை பொறுத்து கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய சுதந்திரத்தை நான் இருமாப்பாய் ஆழ்ந்திருப்பேனே, ஆனால் என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். என்னை ஒருவர் கொட்டுவதற்கு இருக்கிறது நல்லது, என்னை ஒருவர் திட்டுறதுக்கு இருக்கிறது நல்லது. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அதை எல்லாரும் சுதந்திரமா வாழும்போது எனக்கு மட்டும் அந்த சுதந்திரம் இல்லையா அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நான் வழி தவறாதபடி, நான் தடுமாறாதபடி அது எனக்கு இருப்பது நல்லது. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க அழைப்பு தான்ப்பா என்னை இதுவரைக்கும் நடத்தி இருக்குது. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத என்னை தாங்குகின்றதே. துரோகங்கள் வீண்பலிகள் என் மேல் இருந்தும் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அன்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பலிகள் என் மேல் இருந்தும் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. சொல்லுங்க எல்லாரும், என் எஜமானரே, என் எஜமானரே, ஆளைந்த அழைப்பின் காரணரே. சொல்லுவோம், என் எஜமானரே, என் எஜமானரே, ஆளைத்த அழைப்பின் என் ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதாரமே, ஆளைத்த அழைக்காரன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிஞ்சு போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டு உங்க அன்பிற்கு நிகரே. உங்க கிருபை என்ன காப்பதால கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே. கடைசியா கைய மேல உயர்த்தி சொல்லுவோம், என் ஆதாரமே, என் ஆதரவே, ஆளைத்த காரணரே, என் ஆதாரமே, என் ஆதரவே, ஆளைத்த தகப்பனே. இந்த வாரம் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இதோ உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் எங்கிருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டாலும் இந்த தேவாலயத்திலே இருக்கிற அதே மகிமை அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலையும், கடினமான இந்த சூழ்நிலையிலையும் இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிற உங்க பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதி. நன்றி அப்பா.
எங்களுடைய திருச்சபையினுடைய தேவை மிகப்பெரிய தேவை. நாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டவரே. நீ துவங்கு, நான் முடிப்பேன் என்று சொன்னீர். எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கடந்து போகும்போது எங்களுடைய இருதயம் பதட்டமாகிறது உண்மைதான். நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரே. ஆனா உங்க வார்த்தையை நாங்க 100% நாங்க நம்புறோம். அதை வெகு சீக்கிரத்தில் எங்களுக்கு செய்வீராக. அதற்காக உழைக்கிற கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்துங்க ஆண்டவரே. மாலையிலே நடக்கிற அந்த 7 மணி, இந்த 7வது நாள் ஜெபத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தார். திங்கட்கிழமையிலிருந்து திரும்பவும் இந்த உபவாச ஜெபம் காலையிலே மாலையிலேயும் வெற்றியாக நடக்கட்டும் ராஜா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். நீர் எங்களோடு கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தம், அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.